உங்கள் புல்லட் மைலேஜே தரலையா அண்டு பிக்கப்புமே சுத்தமாக இல்லையா, கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை செக் பண்ணியே ஆகணும். கிளச் பிளேட் அசம்பிளி. ஸோ இந்த வண்டியில் காட்டுறேன் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது பாருங்கள். கிளச் பிளேட் அசம்பிளி சுத்தமாக டோட்டலாக போயிடுச்சு. இன்ஜினோட கலரே எந்த அளவில் இருக்குது பாருங்கள், ஃபுல்லாகவே பிளாக் ஆயிடுச்சு. எவ்ரி 20 to 25,000 கிலோமீட்டரில் செக் பண்ணி சேஞ்ச் பண்ண வேண்டிய விஷயம் இதெல்லாம். ஸோ இந்த வண்டி அந்த கம்ப்ளைண்ட் தான் வந்துச்சு. ப்ரோ என் வண்டி மைலேஜ் சுத்தமாக தெரில அண்டு பிக்கப்புமே இல்லை, என்ன பண்ணணும்னு பாருங்கன்னு சொன்னாங்க. சரி கழட்டி பார்த்தது தெரிஞ்சு எந்த அளவுக்கு இன்ஜின் ரொம்ப அக்லி ஆயிடுச்சு பாருங்கள். கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், ஃபுல்லாக மாவாக ஆயிடுச்சு அந்த இன்ஜினோட இதுவே. இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இந்த கிளச் பிளேட் அசம்பிளியில் வந்து அந்த பெல்லு, இந்த கிளச் பிளேட்டு எல்லாமே வந்து டோட்டலாக போயிடுச்சு. ஸோ இன்ஜினே வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு கிளச் பிளேட் போனதுனால. போயும் அப்படியே ஓட்டியிருக்காங்க. ஸோ அதனால மட்டும்தான் இப்படி ஆயிருக்குது. கிளச் பிளேட் போனோடனே மாற்றினீங்கன்னா வெறும் கிளச் பிளேட்டோட முடிஞ்சிடும் உங்களுக்கு செலவு. அது வந்து 1800 ரூபா தான் வெறும் கிளச் பிளேட் மட்டும் போயிருந்துச்சுன்னா. மொத்த செட்டே போயிருந்துச்சுன்னா 3800 வரும் பாருங்க. 1800 கிளச் பிளேட் போன உடனே மாற்றினீங்கன்னா 1800 முடிஞ்சிடும். இல்லை அசம்பிளியே மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா 3800 வந்துடும். அதனால தான் எப்பயுமே ஒரு பொருள் போயிருச்சுன்னா அதை அப்பைக்கப்போ நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு மிச்சம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக டோட்டலாகவே இந்த வண்டி கண்டமாயிருச்சு. நம்ம கலட்டணும் மாட்டணுன்ற மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஒர்க்கு நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்கும் தெரியும். நீட் அண்ட் க்ளீனாக பெட்ரோல் போட்டு வாஷ் பண்ணி க்ளீனாக தான் பண்ணணும் எந்த ஒரு வேலை பண்ணாலும். அப்போ தான் நம்ம பண்ண வேலைக்கும் நல்லாயிருக்கும். இந்த